நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சில நேரங்கள்ல நம்ம தப்பு பண்ணாம எந்த மனுஷன் கிடையாது தானே. நான் இதுவரைக்கும் தப்பே பண்ணேன்னு உங்களால சொல்ல முடியுமா? சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, நம்மளோட மாம்சத்துக்கு அடிமையாகி மாம்சம் நினைக்கிறத செஞ்சிடறோம். ஆவியில நடக்கிறத நம்ம மறந்துடுறோம். நம்ம ஆவியை தோற்கடிக்க பண்ணிடுறோம். ஆவியனுடைய சத்தத்தை நம்ம கேட்க மறந்து சில தவறுகளை நம்ம விழுந்துடுறோம். நீங்களும் அப்படி படுத்துட்டீங்களா? சில விதமான தவறுகளை செஞ்சுட்டு மனவேதனையோடு கூட இருக்கீங்களா? ஐயோ, நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா செஞ்சிட்டேன், எனக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவாரா? நான் இதுவரைக்கும் அப்படி பண்ணதே கிடையாது, இனியும் நான் பண்ண போறது கிடையாது, என்ன செய்யறது எனக்கு ஒண்ணுமே தெரியல, குழப்பத்தோட இருக்கீங்களா? உங்களுக்கு கூட கர்த்தர் பேசுகிறார். சங்கீதம் புஸ்தகம் 145 அதிகாரம் ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். 14வது வசனத்துல, விழுகிற யாவரையும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? தாங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விழுந்துட்டேன்னு ரொம்ப சோர்ந்து போகாதீங்க. சில விஷயத்துல நான் விழுந்துட்டேன், என்னால எழும்ப முடியல. கர்த்தர் சொல்றாரு, எழும்ப நான் உனக்கு உதவி செய்வேன். என்னை மனம் திரும்பிட்டேன்னா இனி நான் அதை தப்பு செய்ய மாட்டேன். நான் தெரியாம விழுந்துட்டேன், என்னுடைய மாம்சத்தினுடைய எண்ணங்களால விழுந்துட்டேன், எனக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட சிந்தையினால நான் விழுந்துட்டேன். கர்த்தர் என்ன தாங்குவாரா? நிச்சயமா தாங்குவார். சகோதரனே, சகோதரியே, சில விதமான பிரச்சனைக்குள்ள நீங்க விழுந்துட்டீங்களா? சில விதமான துரோகங்கள்ல நீங்க விழுந்து போயிட்டீங்களா? சில விதமான தீமையான காரியங்களை நீங்க விழுந்து போயிட்டீங்களா? சில விதமான கூட்டத்துக்குள்ள நீங்க விழுந்து போயிட்டீங்களா? இன்னைக்கு நீங்க ஒரே என்னை எழுப்புங்கப்பா, நான் இனிமே அங்க அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னு நான் சொல்றேன். கர்த்தர் உங்களை தாங்குவேன்னு சொல்றாரு, உங்களை தூக்கி விடுவேன்னு சொல்றாரு. மடங்கடிக்கப்பட்ட எல்லாரையும் கர்த்தர் தூக்கி விடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகையால் நீங்க பயப்படாதீங்க. நீங்க மீண்டும் எழும்ப முடியும். நீங்க மீண்டும் உலகத்தை ஜெயிக்க முடியும். நீங்க மீண்டும் மாம்சத்தை ஜெயிக்க முடியும். நீங்க மீண்டும் பாவத்தை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் உலகத்தை ஜெயித்தவர் உங்க கூட இருக்கிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகையால் நீங்களும் உலகத்தை ஜெயித்தீர்கள். அதனால மாம்சத்துக்குரிய போராட்டங்களை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமா தூக்கி விடுவார். நான் சொல்றேன், உங்களை தலை சிறந்த நல்ல ஒரு லீடர்ஷிப்ல கொண்டு வருவார். அநேகருக்கு உங்களை ஒரு அடையாளமா, பரிசுத்தத்துக்கு அடையாளமா, தோல்வியிலிருந்து ஜெயித்து மீண்டு வந்ததுக்கு அடையாளமா, எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொண்டதற்கு அடையாளமா கர்த்தர் உங்களை தாங்கி நிலைநிறுத்துவாராக. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை தூக்கி விடுறதுக்கு ஆயத்தமா இருக்காரு. நீங்க உங்க பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவீர்களே, ஆனால் நிச்சயமாக அவருடைய கண்கள் உங்களுக்கு தயவு கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும். அவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவார். இன்னைக்கு நம்ம மனம் திரும்பி ஆண்டவர் பக்கமாக விழுவோமாக. அவர் நம்மை தாங்கி நம்மை தூக்கி விடுவாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. God bless you.